வணக்கம். இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25. உ.வே. சாமிநாதர் பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தில் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உ.வே. சாமிநாதரை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பியதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த துறையினுடைய அமைச்சர்கள் விளக்கம் எடுத்திருக்கிறார்கள். டாக்டர் உ.வே. சாமிநாதருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரும் பரிசீலிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அது கொண்டாடப்படும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மனித சக்திகளை பயன்படுத்தி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திருவண்ணாமலை மலையில் 8 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து முதலமைச்சரிடம் அறிக்கை அளித்திருப்பதாக தெரிவித்தார். அதன்படி முதலமைச்சர் தங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக குறிப்பிட்ட சேகர்பாபு 350 கிலோ எடை கொண்ட கொப்பரை திரிகள் மற்றும் 450 கிலோ நெய்யை சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல மனித சக்திகளை பயன்படுத்தி மலையின் மேல் எடுத்துச் சென்று இந்த ஆண்டு மகாதீபம் ஏற்றப்படும் என்று உறுதியளித்தார். ஜுவாலஜி கமிட்டி சரவண பெருமாள் ராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு செய்திருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அறிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலை என்னவென்றால் 350 கிலோ கொண்ட கொப்பரை அந்த திரிகளை மேலே எடுத்துச் செல்ல வேண்டும். 40 டன் கொண்ட சுமார் 450 கிலோ நெய்யும் மேலே எடுத்துக்கொள்ள செல்லப்பட வேண்டும். ஆகவே இரண்டிற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்தாண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் மழைநீர் வடிகால் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் செல்வ பெருந்தகை அமைச்சர் துரைமுருகன் இடையே கலகலப்பான உரையாடல் நடந்தது. சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திருப்புகழ் கமிட்டியின் பரிந்துரைப்படி மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்றும் தாம் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அமைச்சர் கையில்தான் இருக்கிறது எனவும் கூறினார். இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனக்கே உரிய பாணியில் கலகலப்பாக பதிலளித்தார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர், எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர், அரைக்குறையாக செய்யாதவர், அதை நாடு அறியும். ஆனால் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது, முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் 10 நாட்கள் 20 நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியிலே நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது. திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும் பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதுல ஒரத்தூர் ஏரி, படப்பை ஏரி, மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்க இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று. ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்று. ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் உறுப்பினர் நல்லா மாட்டிக்கிட்டார் எங்கிட்ட. நெக்ஸ்ட் முறை எம்எல்ஏ வரணும்னா எங்க இருக்கு. ஆக திருப்புகழ் கமிட்டி மட்டும் திருவாசக கமிட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொன்னது
எனக்கு தெரியும். அதனால் நான் முந்தா நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும். வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 27 வார்டுகளைச் சேர்ந்த கோட்டக்குப்பம் நகராட்சியில் 11 வார்டுகளுக்கு மட்டும் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தூய்மை பணிகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் தங்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஏங்க நாங்கள் 100 பேர் இந்த இடத்துல துப்புரவு பண்ணி வேலை செய்கிறோம். பெரிய கோட்டக்குப்பம் காலனியில் 100 பேர் இல்லைன்னா இந்த 27 வார்டுக்கு வெளிச்சமே கிடையாது. நாங்கள் 100 பேர் நாங்கள் பாதிக்கப்படத்தை விட்டுட்டு எல்லாரும் ஊட்டி சுத்தம் பண்ணி கழுவி மொழிவி மரம் மட்டையெல்லாம் வாரி அந்தந்த ஊருக்கு வெளிச்சம் வர வச்சோம், தண்ணி வர வச்சோம். எங்களுக்கே கொடுக்கலன்னா அப்போ எப்படி என்னங்க அர்த்தம் அது? புயல் மழை கடலோர பகுதியில் அங்கே இருக்கிறோம். சரியான காற்று எல்லாருமே எங்கள் ஊரில் பாதிக்கப்பட்டது. தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு வாரமாக நான் கஷ்டப்பட்டு வந்தோம். எந்த ஒரு அதிகாரியும் எங்கள் ஊரில் பார்வையிடுது வரல, தாசில்தார் வரல, எந்த ஒரு கணக்கெடுப்பு வெள்ள நிவாரணம் தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த ஒரு அதிகாரி எங்கள் ஊரை பார்க்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால நாங்கள் சாலை மேல் ரோட்டில் பண்ணுறோம். அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடி அதானி புகைப்படங்கள் அச்சிடப்பட்ட பைகளை அணிந்து கொண்டும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். அமெரிக்காவில் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அதானியை கைது செய்யவும், இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னதாக நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுடன் ராகுல் காந்தி தனியாக ஆலோசித்தார். உடல்நலக்குறைவால் காலமான கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் இறுதிச் சடங்கு புதன்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சருமான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எஸ்.எம். கிருஷ்ணா உடல்நலக்குறைவால் தனது 92வது வயதில் காலமானார். பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் எஸ்.எம். கிருஷ்ணாவின் உடலுக்கு கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே, பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். எஸ்.எம். கிருஷ்ணாவின் மறைவையொட்டி கர்நாடகாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த சக்திகாந்த தாஸ் அந்த பதவியிலிருந்து விடைபெறுவதை அடுத்து பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மத்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ரிசர்வ் வங்கி அலுவலகத்திலிருந்து சக்திகாந்த தாஸ் விடைபெறுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்ததற்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனைத்து பங்குதாரர்கள், நிபுணர்கள், பொருளாதார வல்லுநர்கள், தொழில் மற்றும் விவசாய அமைப்புகள் உள்ளிட்டோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சர்வதேச அளவில் நிகழ்ந்த கடினமான காலங்களிலும் வெற்றிகரமாக வழிநடத்தினோம் என தெரிவித்த சக்திகாந்த தாஸ், நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையின் நிறுவனமாக ரிசர்வ் வங்கி இன்னும் உயர்ந்தோங்கட்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்தாலியில் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கலன்சானோ மாவட்டத்தின் புளோரன்ஸ் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இருந்த வாகனம் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதன் காரணமாக தீப்பிடித்ததில் அங்கிருந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. விபத்தில் 9 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக கரும்புகை எழும்பியதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சிரியா முழுவதும் கிளர்ச்சியாளர்கள் வசம் இருப்பதால் புலம்பெயர்ந்த சிரிய மக்கள் சொந்த ஊர் திரும்பி வருகின்றனர். சிரியா துருக்கி எல்லையில் உள்ள சில்பேகோசா நகரில் காத்திருக்கும் புலம்பெயர்ந்த சிரியர்கள் சொந்த நாட்டிற்கு செல்ல தயாராகி வருகின்றனர்.
சிரியாவில் நல்ல முறையில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் சொந்த ஊர் திரும்புவதாக புலம்பெயர்ந்த சிரிய மக்கள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டுப் போர் காரணமாக 30 லட்சம் சிரியர்கள் அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டமாஸ்கஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய நிலையில் அதிபர் பஷார் அல் அசாத் நாட்டிலிருந்து தப்பி ஓடி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார். சிரியாவிற்கு திரும்பும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு துருக்கியின் எல்லைகள் திறந்திருக்கும் என அதிபர் தையிப் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். சிரியாவின் உள்நாட்டு போர் காரணமாக கடந்த 2013ஆம் ஆண்டு துருக்கியின் எயலிட்டக்கி எல்லை மூடப்பட்டது. தற்போது சிரியாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ளதால் புலம்பெயர்ந்த சிரியர்கள் சொந்த நாடு திரும்பி வருகின்றனர். இதற்காக துருக்கி எல்லையில் அவர்கள் குவிந்து வரும் நிலையில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு உதவும் வகையில் எயலிட்டக்கி எல்லையை திறக்கப் போவதாக துருக்கி அதிபர் எர்டோகன் அறிவித்திருக்கிறார். அதே சமயம் சிரியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட துருக்கி விரும்பவில்லை என்றும் அவர்களது எதிர்காலத்தை சிரிய மக்களே தேர்ந்தெடுப்பார்கள் எனவும் எர்டோகன் கூறினார். செங்கல்பட்டில் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி ஆரம்ப சுகாதார நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். கல்பாக்கத்தை அடுத்த வயலூர் பகுதியைச் சேர்ந்த சுஜாதா என்பவர் 2வது பிரசவத்திற்காக சதுரங்கப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் இல்லாததால் 2 செவிலியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுஜாதாவிற்கு அதிக மூச்சு திணறல் ஏற்பட்டதால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் குழந்தை ஏற்கனவே வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் இறந்த குழந்தையை வெளியே எடுத்தனர். இந்நிலையில் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை இறந்ததாக கூறி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட சுகாதார துணை இயக்குநரிடம் கேட்டபோது சுஜாதாவிற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மேல் சிகிச்சை தேவைப்பட்டதால் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார். விரிவாக்க திட்டங்களை அடுத்தடுத்து அறிவித்து வரும் ஏர் இந்தியா நிறுவனம் 100 ஏர்பஸ் விமானங்களை வாங்க இருப்பதாக அறிவித்துள்ளது. A320, A321 NOE, A350 ஆகிய வகைகளில் 100 விமானங்களை வாங்க இருப்பதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு ஏர்பஸ் மற்றும் போயிங் நிறுவனங்களிடம் 470 விமானங்களை வாங்க ஏர் இந்தியா ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் கூடுதல் விமானங்களை வாங்குவதாக அறிவித்துள்ளது. உலகளாவிய விமான நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முன்னெடுப்புகளில் ஒன்றாக இதனை அறிவித்திருப்பதாக ஏர் இந்தியா கூறியுள்ளது. இந்தியாவில் விமான போக்குவரத்து துறை வளர்ந்து வரும் நிலையில் உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை வழங்க இந்த புதிய விமானங்கள் சேர்க்கை உதவும் என்று அந்நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மூன்று ஆண்டுகளில் 2 லட்சம் பெண்களை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு பீமா சக்தி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை ஹரியானா மாநிலம் பானிபட்டில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் 3 ஆண்டுகள் பயிற்சி வழங்கப்படும் என்றும் முதல் ஆண்டில் மாதத்திற்கு 7,000 ரூபாயும், 2வது ஆண்டில் 6,000 ரூபாயும், 3வது ஆண்டில் 5,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு வரை படித்த 18 முதல் 70 வயது வரை உள்ள பெண்கள் இத்திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி முடிந்த பிறகு அப்பெண்கள் LIC முகவர்களாக பணியாற்றலாம் என்றும் ஒவ்வொரு முகவரும் சராசரியாக மாதத்திற்கு 15,000 ரூபாயை கமிஷன் தொகையாக பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நடப்பு நிதியாண்டில் 25,000 பெண்களை இத்திட்டத்தில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே இருப்பதால் உலக நாடுகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. இந்தோனேஷியா தலைநகர் மணிலாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நகரில் உள்ள வணிக வளாகங்களிலும் கிறிஸ்துமஸ் தொடர்பான பாடல்கள், இசைகள் ஒலிக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சாலைகள், பூங்காக்கள் என காணும் இடமெல்லாம் வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கின்றன. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகிறது. நகரின் முக்கிய பகுதிகள் மரங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிறுவர்களை கவரும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் கொண்ட உருவச் சிலைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க 2 நாள் பயணமாக வரும் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு வருகிறார்.
கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கை அதிபராக பதவியேற்ற பின் திசாநாயக்க மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை அதிபர் திசாநாயக்க சந்திப்பார் என இலங்கை அமைச்சரவையின் செய்தி தொடர்பாளர் நளிந்த ஜெயதிசா தெரிவித்தார். இருநாட்டு பொருளாதார பாதுகாப்பு ரீதியிலான உறவுகள் குறித்தும் குறிப்பாக இலங்கை தமிழர்களின் நலன் குறித்தும் இச்சந்திப்புகளின் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து வரும் 11ஆம் தேதி இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேல் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இலங்கை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் IPL அல்லது இந்திய அணி என எதுவாக இருந்தாலும் தான் ஒரு தலைவராக இருக்க விரும்புவதாக கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், தான் எப்போதுமே ஒரு தலைவனாக இருக்க விரும்புவதாகவும் தன்னை எந்த அணியில் சேர்த்தாலும் அதன் தலைமை பொறுப்பு தனக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும் கூறினார். ஒருவேளை கொல்கத்தா போன்ற பெரிய அணியில் தனக்கு கேப்டன் பதவி கிடைத்தால் பெருமையாகத்தான் இருக்கும் என்றும் எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்பதை பொறுமையாக பார்க்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த IPL ஏலத்தில் வெங்கடேஷ் ஐயரை கொல்கத்தா அணி 23 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டின் முதல் பாதையில் பிராண்ட் ஒப்புதல்கள் அடிப்படையில் அமிதாப் பச்சன் மற்றும் ஷாருக்கான் போன்ற பாலிவுட் ஜாம்பவான்களை MS தோனி பின்னுக்கு தள்ளியுள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சமீபத்தில் ஈரோ ட்ரிப் டயர்களின் விளம்பர தூதராக மாறிய தோனி கல்ஃப் ஆயில், மாஸ்டர் கார்டு, லேஸ், கருடா ஏரோஸ்பேஸ் போன்ற பெரிய பிராண்டுகளின் தூதராகியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் பாதையில் மட்டும் தோனி 42 விளம்பர ஒப்பந்தங்களை பெற்றுள்ளார். இந்த எண்ணிக்கை அமிதாப்பை விட 1, ஷாருக்கானை விட 8 மடங்கும் அதிகம். IPL போட்டியை தவிர வேறு எதிலும் பங்கேற்காத MS தோனியின் சந்தை மதிப்பு சற்றும் சரியவில்லை என்பதை இந்த ஆய்வு உணர்த்துகிறது. புஷ்பா 2 திரைப்படம் பாலிவுட்டில் மட்டும் வெளியாகியிருக்கும் 5 நாட்களில் 339 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது. இதற்கு முன்பு ஷாருக் கானின் ஜவான் திரைப்படம் 5 நாட்களில் 300 கோடி ரூபாயை வசூல் செய்திருந்தது. அல்லு அர்ஜுன் நடிப்பில் தெலுங்கில் உருவான இந்த படம் பாலிவுட்டில் வசூல் செய்து வருவது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அதேபோல வெளிநாடுகளிலும் இந்த படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இன்னும் சில நாட்களில் புஷ்பா 2 திரைப்படம் வசூலில் புதிய மைல்கல்லை எட்டும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு சர்ச்சைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் பிறகு தங்கலான் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT-யில் வெளியானது. பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. தங்கச் சுரங்கத்தை தேடிய ஆங்கிலேயர்களுக்கு உதவச் சென்ற குறிப்பிட்ட சமூகத்தினர் எதிர்கொண்ட பிரச்சினைகளை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டது. உலகளவில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இந்த படம் வசூல் செய்திருந்தது. இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்ல மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம், இதற்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்கணும், இல்லாட்டி வடக்கு தெற்கு வாழ்றது தெரியுது, அப்ப ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அந்த கதையை பேசுவாங்க. அதனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கிறாங்க. தமிழகத்தில் இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமாக இருக்குங்கன்னா, அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணுமில்ல. நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும், டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும், முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும், இதெல்லாம் மாநில அரசு வச்சிருக்கிறாங்களே. இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துறாங்களே. ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே, அப்ப ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்க குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா? அது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த ஒரே நாளில் பெண் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர்.
சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த ஜீவா சபானா தம்பதிக்கு எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை மூச்சு பேச்சு இன்றி பிறந்ததால் குடும்பத்தினர் யாரிடமும் குழந்தையை காட்டாமல் மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறி மருத்துவமனையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகப்பங்கிட்ட குழந்தை உயிரோட ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எப்படின்னா காப்பாற்ற எண்டிபேட்டரில் வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு மேலே 1 hour தான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு எல்லாமே குடும்பமே இது எல்லாம் எங்கள் குடும்பம் எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தோம். வந்தோடனே இங்கே ஒரு மாதிரி 2 டாக்டர், ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ், அவங்க பேரை கூட இன்டர்வியூ பண்ணல. நான் கேட்டேன், அவங்களால கேட்க நேற்றே குழந்தை செத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது இப்போ நாங்கள் யார்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருந்தோம், நர்ஸுக்கிட்ட பேசியிருந்தோம், இங்கே பேசுகிறோம். எங்களை கூப்பிட்டு என்ன இவரை அவங்க அண்ணனை கூப்பிட்டு ஒரு 10 பேர் போலீஸ் உள்ளே இருக்காங்க. எங்களை கூட்ட பேசி அவசியம் என்னங்குது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் குழந்தையின் இறப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியம் காரணம் இல்லை என்றும், இருந்தாலும் துறை சார்ந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலையில் விநாயகர், சந்திரசேகர் வீதி உலாவும், இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் இன்று காலை 6 மணிக்கு தொடங்கியது. இதையொட்டி விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அதேபோல விநாயகர் தேருக்கு பின்னால் முருகர் தேர் வீதி உலாவும் நடைபெற்றது. தேரோட்டத்தை காண மாட வீதிகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று இரவு அம்மன் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. அதில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு தேரை இழுக்க உள்ளனர். தேரோட்டத்தையொட்டி திருவண்ணாமலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையை அடுத்த ஐயப்பந்தாங்கலில் அடுத்தடுத்து 2 இளைஞர்களை வெட்டிவிட்டு இருசக்கர வாகனங்களில் ஆயுதங்களுடன் குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஐயப்பந்தாங்கல் தெள்ளியாகரம் பகுதியில் நின்று கொண்டிருந்த தமிழ் என்ற இளைஞரை அடையாளம் தெரியாத கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. அப்போது சாலையில் சென்ற சூர்யா என்ற மற்றொரு இளைஞரை தலையில் வெட்டியதோடு அங்கிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் அந்த கும்பல் அடித்து உடைத்தது. அரிவாளால் வெட்டப்பட்டதில் படுகாயமடைந்த இளைஞர் தமிழ் போரூரில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழுக்கும் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. தமிழ் மீது போரூர் காவல் நிலையத்தில் திருட்டு, கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் இருக்கும் நிலையில் அவரை வெட்டிய சம்பவத்தில் தொடர்புடைய காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த சபரி மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறை தனிப்படை அமைத்து தேடுகிறது. 6 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6140 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக இருப்பதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 116.63 அடியாக உள்ளது. பாசனத்திற்காக 1300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மும்பையில் அரசு பேருந்தின் பிரேக் பழுதாகி ஏற்பட்ட விபத்தில் சாலையில் நடந்து சென்ற 7 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள அரசு மின்சார மாநகர பேருந்து குர்லா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் பிரேக் பழுதானதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதியது. இதில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சிக்கன் 65 பிடிக்காத அசைவ பிரியர்களே இருக்க மாட்டார்கள் என கூறலாம். அவர்களின் மனம் குளிரும் வகையில் ஒரு செய்தி வந்துள்ளது.
உலகின் சிறந்த ஃப்ரைட் சிக்கன் வகைகளில் நமது சென்னையின் சிக்கன் 65 மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. டேஸ்ட் அட்லன்ஸ் என்ற நிறுவனம் உலகம் முழுவதும் வாக்கெடுப்பு நடத்தியதில் 5ற்கு 4.5 புள்ளிகள் எடுத்து மூன்றாவது இடத்தை சிக்கன் 65 பிடித்துள்ளது. முதல் இடத்தில் 4.6 புள்ளிகள் பெற்று தென்கொரிய உணவான சிக்கன் உள்ளது. இரண்டாவது இடத்தில் ஜப்பானின் கராகே 4.5 புள்ளிகளுடன் இருக்கிறது. அதேபோல அமெரிக்காவின் ஃப்ரைட் சிக்கன், இந்தோனேஷியாவின் ஐஎம் கோரா உள்ளிட்டவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உக்ரைனுடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 1000 நாட்களை கடந்தும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இனியும் போர் வேண்டாம், அமைதி வேண்டும் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா இடையே உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்யா உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ட்ரம்புடன் இதற்கு முன்னதாக எந்த பேச்சும் நடத்தவில்லை என்றும் ரஷ்யா விளக்கமளித்துள்ளது. இலங்கையில் தொடர் கனமழை காரணமாக விவசாயிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். பெஞ்சல் புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இலங்கையில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளான நுவரெலியா, கண்டி, பதுளையில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோஜா சாகுபடி செய்த விவசாயிகள் தொடர் கனமழையால் விளைச்சல் கிடைக்காமல் கலக்கமடைந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் பூ உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகள் மத்தியில் வேதனையை அளித்திருக்கிறது. நடப்பாண்டின் சிறந்த டென்னிஸ் வீராங்கனை என்ற பட்டத்தை அரினா சபலங்கா பெற்றுள்ளார். உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக முன்னேறியுள்ள அவருக்கு மகளிர் டென்னிஸ் சங்கம் இந்த விருதை வழங்கியுள்ளது. பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த அரினா சபலங்கா நடப்பாண்டில் மட்டும் ஆஸ்திரேலிய ஓபன், அமெரிக்க ஓபன் தொடரில் வெற்றி பெற்று 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியிருந்தார். வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான விருதை அமெரிக்காவின் எம்மா நவரோ பெற்றுள்ளார். சிறந்த இரட்டையர் விருதை சாரா எர்ரானி, ஜாஸ்மின் பவுலினி வென்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பிரச்சினை கருத்து மோதல்கள் இருந்தாலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க கூடாது என தெரிவித்தார். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் மாநிலங்களவையில் பிரச்சினைகளை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக கூறிய கிரண் ரிஜிஜு, ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்திக்கு மக்கள் பிரச்சனைகள் பற்றி கவலை இல்லை என்றும் அவர் இங்கு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு வெளிநாடுகளில் விடுமுறையை கழிக்க சென்று விடுவதாகவும் கிரண் ரிஜிஜு விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என்றும் மத்திய அரசு ஒன்றும் பலவீனமாக இல்லை எனவும் அவர் கூறினார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க மமதா பானர்ஜிக்கு ஆதரவு அளிப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். மமதா விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சேபம் தெரிவிப்பதில் ஒன்றுமில்லை என்று கூறிய லாலு பிரசாத், மமதாவிற்கு இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் வரும் 2025 மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா கூட்டணி தலைமை தொடர்பாக மமதா தெரிவித்த கருத்துக்கள் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சரத்பவார், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் மமதாவிற்கு ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர். உடல்நலக்குறைவால் காலமான கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் இறுதிச் சடங்கு புதன்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எஸ்.எம். கிருஷ்ணா உடல்நலக்குறைவால் தனது 92வது வயதில் காலமானார். பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள எஸ்.எம். கிருஷ்ணாவின் உடலுக்கு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், பாஜக மூத்த தலைவர் பி.எஸ். எடியூரப்பா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ப்ளே, பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். எஸ்.எம். கிருஷ்ணா மறைவையொட்டி கர்நாடகாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு நிலவுவதால் பல்வேறு இடங்கள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. கதுவாவில் உள்ள சர்தால் பகுதிகளில் பனிப்பொழிவு காணப்பட்டது. வீடுகள், சாலைகள், மரங்கள், புற்கள் என்று காணுமிடமெல்லாம் பனிப்படர்ந்து காணப்படுவதால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. இதனிடையே ஸ்ரீநகரில் உள்ள தால்கேரியில் குளிர்ந்த காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகிறார்கள். இதமான காலநிலையில் ஏரியில் படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திசை திருப்பும் செயலில் திமுக அரசு ஈடுபடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க பார்க்கிறாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில் கொண்டாந்தாங்க. ஏல முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். யார் அதிகமா ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும். அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது. இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு? முக்கிய செய்திகள் 25 செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். அதானியை சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதானி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் ஜி.கே. மணிக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தின் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான தகவல்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே விளக்கமளித்துவிட்டதாக கூறினார். மேலும் அதானியை தாம் சந்திக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை ஆதரித்து பேச பாமக பாஜக தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இப்பொழுது சொல்கிறேன், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய. ஆனால் அதானி விவகாரத்தில் முதலமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கூறி பாமக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்ன பதில், நான் சந்திக்கலன்னு சொல்லியிருக்காரு. நான் அதானியை சந்திக்கலைங்கிறது சரி, அதுக்குள்ள கூட நாங்கள் போக விரும்புகிறோம். அதானியை சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார். ஆனால் அந்த வழக்கில், நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது. அது உண்மையா, நடந்தது என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். அதானி குழுமத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவதை பாமக முழுமையாக ஆதரிப்பதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதானி குழுமத்திடமிருந்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக மின்சாரம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் கையூட்டு பெறவில்லை என்றால் இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு ஆணையிடலாம் என குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு செய்யாமல் இந்த சிக்கல் குறித்து பேசுவதற்கே தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அஞ்சுவதும் பதில் கூற மறுப்பதும் ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 நபர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் சிறுமியை ஓராண்டிற்கு மேலாக வீட்டில் வைத்து முனியாண்டி, பகவதிராஜ் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய 3 நபர்களும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வந்துள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 3 நபர்கள் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. பாலகிருஷ்ணன் உயிரிழந்த நிலையில் முனியாண்டி மற்றும் பகவதிராஜ் ஆகிய 2 மீதும் தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிவுற்றது. இந்நிலையில் குற்றவாளிகள் இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சிறுமியின் கல்வி மற்றும் எதிர்கால வாழ்விற்காக தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பல்லடம் அருகே 3 நபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் நவம்பர் 29ஆம் தேதி தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 நபர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். கொலை நடந்து 13 நாட்களாகியும் எந்த துப்பும் கிடைக்காததால் காவல்துறையினரின் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட 3வரில் ஒருவரான செந்தில்குமார் கடந்த ஓராண்டுக்கு முன்பு குத்தகைக்கு நிலத்தை வாங்கிக் கொடுக்கும் தொழில் செய்து வந்திருக்கிறார்.
இதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவருடன் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் செந்தில்குமார் அந்த நபரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தூத்துக்குடியைச் சேர்ந்தவரின் நிலப்பத்திரங்கள் செந்தில்குமாரின் வீட்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பத்திரங்களை எடுப்பதற்காக இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருச்செந்தூர் அருகே கடலில் தூண்டில் வளைவு முறையாக அமைத்து தர வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள், பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. இதன் மூலம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். ஆனால் அமளிநகர் கடற்கரை பகுதியில் ஃபைபர் படகுகள் கடலுக்குள் இறங்க முடியாமல் இருப்பதால் முழுமையாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் பழைய காயல், புன்னக்காயல், சிங்கித்துறை, கொம்புத்துறை, வீரபாண்டியப்பட்டினம், ஜீவாநகர், அமளிநகர், ஆலந்தலை உள்ளிட்ட மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அமளிநகர் கடற்கரையில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்களும் பெண்களும் கடலுக்குள் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் சென்ற நவம்பரில் முதலீடு செய்தது 14 விழுக்காடு குறைந்துள்ளதாக மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷனான ஆம்ஃபி தெரிவித்திருக்கிறது. நவம்பரில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் 35,943 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் 45வது மாதமாக தொடர்ந்து முதலீடுகள் வந்து கொண்டிருப்பதாக ஆம்ஃபி தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பொருளாதார காரணிகள், சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள், குறிப்பாக அமெரிக்க அதிபர் தேர்தல் ஆகியவைகளால் பங்குச் சந்தைகளில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டதே முதலீடுகள் குறைய காரணமாக கூறப்படுகிறது. இயக்குனர் பாயல் கபாடியாவின் ஆல் வி இமேஜின் அ ஸ்லைட் படம் கோல்டன் குளோப் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குனர், சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் ஆகிய 2 பிரிவுகளில் இந்த படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த இயக்குனர் ஒருவர் சிறந்த இயக்குனர் பிரிவில் கோல்டன் குளோப் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை. மும்பையைச் சேர்ந்த பாயல் கபாடியா இயக்கிய திரைப்படம் ஆல் வி இமேஜின் அ ஸ்லைட். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் நவம்பர் 22ஆம் தேதி இந்தியா முழுவதும் வெளியானது. பிரான்சில் நடைபெற்ற 77வது கான்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு உயரிய விருதான கிராண்ட் பிரீ விருதையும் இந்த படம் வென்றது. மதுரை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 3 நபர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை அருகே வெளிச்சநத்தம் பகுதியில் நடப்பட்டிருந்த விசிக கொடிக்கம்பத்தின் உயரம் அதிகரிக்கப்பட்டதால் அங்கு கொடியேற்ற அதிகாரிகள் அனுமதி மறுத்த நிலையில் பின்னர் கட்சி தொண்டர்கள் போராட்டம் நடத்திய பிறகு கொடியேற்ற அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் பிறகு கொடிக்கம்பத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றினார். இந்த சூழலில் கொடிக்கம்ப விவகாரத்தில் பணியை சரிவர செய்யவில்லை என வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், உதவியாளர் பழனியாண்டி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக செல்வ கருமாரியம்மன் கோவில் தேர் வெள்ளோட்டம் நிறுத்தப்பட்டது. சதாசிவபுரம் கிராமத்தில் உள்ள இந்த கோவிலில் 10 லட்சம் ரூபாய் செலவில் செய்து தேர் புனரமைக்கப்பட்டு இன்று வெள்ளோட்டம் நடைபெறுவதாக இருந்தது. கோவில் திருவிழா கணக்கு தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே எழுந்த பிரச்சினை காரணமாக வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் தேரை இழுக்கக்கூடாது என அறிவுறுத்தினர். அம்மன் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் தேர் வெள்ளோட்டம் நடைபெறாததால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பான நோட்டீஸை மாநிலங்களவை செயலாளர் PC மோடியிடம் எதிர்க்கட்சிகள் அளித்துள்ளன. இந்த நோட்டீஸில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகளின் 60 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் அரசமைப்பு சாசன பதவி வகிக்கும் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே,
பிற எதிர்க்கட்சிகளின் அவைத் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் இம்மனுவில் கையெழுத்திடவில்லை என்று கூறப்படுகிறது. மாநிலங்களவை தலைவராக உள்ள ஜெகதீப் தங்கர் நடுநிலையுடன் செயல்படவில்லை என எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். குறிப்பாக ஜார்ஜ் சோரோஸ் காங்கிரஸ் தொடர்பு குறித்த சர்ச்சையில் பாஜக உறுப்பினர்களை அவையின் மைய பகுதி வரை அனுமதித்ததும் எதிர்க்கட்சிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் பாஜக எம்பிக்களின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை, மாநிலங்களவை கூடியதும் அதானி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கேட்டு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். அதானி லஞ்ச விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்கவும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனிடையே காங்கிரஸ் கட்சிக்கும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரோஸுக்கும் இடையே இருக்கும் தொடர்பாக பாஜக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அவையில் சலசலப்பு நிலவியது. எனினும் அவைத் தலைவர்கள் விவாதத்திற்கு அனுமதிக்காததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் புதன்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகளை கண்டித்த அவைத் தலைவர்கள் அவையை நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பிரச்சினை கருத்து மோதல்கள் இருந்தாலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க கூடாது என தெரிவித்தார். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் மாநிலங்களவையில் பிரச்சினைகளை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக கூறிய கிரண் ரிஜிஜு, ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்திக்கு மக்கள் பிரச்சினைகள் பற்றி கவலை இல்லை என்றும், அவர் இங்கு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு வெளிநாடுகளில் விடுமுறையை கழிக்க சென்று விடுவதாகவும் கிரண் ரிஜிஜு விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என்றும், மத்திய அரசு ஒன்றும் பலவீனமாக இல்லை எனவும் அவர் கூறினார். அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடி அதானி புகைப்படங்கள் அச்சிடப்பட்ட பைகளை அணிந்து கொண்டும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். அமெரிக்காவில் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதானியை கைது செய்யவும், இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னதாக நாடாளுமன்ற செயல்பாடுகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுடன் ராகுல் காந்தி தனியாக ஆலோசித்தார்.